श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 52வது श्लोकम्। एवं सदा जात परात्म भावनः स्वानंद तुष्ट परिविस्मृताखिलः आस्ते स नित्यात्म सुख प्रकाशकः साक्षात् विमुक्तो चलवारि सिन्धुवत्। भगवान श्री राम 41வது శ్లోకத்திலிருந்து ஆரம்பிச்சு 42ல இருந்து ஆரம்பிச்சு 51வது శ్లోகம் வரைக்கும் வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எஸ்பிலேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நிலையில கடைசியாக என்ன சாதனை பண்ணிட்டே இருக்கணும் வேதாந்த சிரவணம் பண்ணி அதுக்கு பேரு நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும்னு நமக்கு விவரிச்சாரு. இதுக்கு 10 ஸ்லோகங்கள். அதுக்கு பிறகு 52வது ஸ்லோகத்துல வந்து அந்த நிதித்தியாசனம் ஒருத்தர் ஒழுங்கா பண்ணிட்டே இருந்தா பண்ணா அந்த ஞானத்தினால ஏற்படுற நிதித்தியாசனத்தினால ஏற்படுற பலம் என்னன்னு 52வது ஸ்லோகத்திலிருந்து 57 வரைக்கும் விவரிக்க போறாரு. கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த 52வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட சிரவணத்தினால மனனத்தினால நிதித்தியாசனத்தினால யாரு ஒருத்தனுக்கு பராத்ம பாவனை ஏற்படுறதோ, நான் ஜிஸ்ட் சொல்றேன், நீங்க பதங்கள் இப்போ பார்த்தா ஒன்றும் புரியாது. கேட்ச் த எசன்ஸ். அந்த பராத்ம பாவம் யாருக்கு ஏற்பட்டதோ அவன் வந்து சுவானந்த துஷ்டனா இருப்பான். ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. அப்படின்னா இங்க நமக்கு பொதுவா நம்ம வேதாந்த சத்சங்கத்துல பேசுற பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி, பிஹெச்எஸ் வேல்யூ, அதை வந்து இவன் வெளியில எங்கேயுமே தேடல, இது மேலேயும் ஆதாரப்படல. மொத்தம் இப்போ நம்ம பார்க்க போற வர 6-7 ஸ்லோகங்கள் இது என்ன சொல்றாருன்னு ஆனா வித்தியாசமா பல திருஷ்டிகோணத்துல சொல்லுவாரு. கருத்து என்னன்னா இந்த பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டிக்காக சாந்தி, ரட்சண, சுகத்துக்கு நானும் யாரு மேல எது மேலும் ஆதாரப்படாம அதுல ஒண்ணு தெரியுதுங்க. சுவாத்மானந்த துஷ்ட, நானே ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிட்டு இனிமே நானும் வெளியில எந்த ஆனந்தத்துக்கு எதிர்பார்க்க வேண்டாம், அது மேல டிபெண்ட் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண இவனும் இப்படி இவ்வளவு நாள் அஜ்ஞானத்தில் இருக்கும்போது வெளியில இருக்கிற விவகாரம் நடக்கும். சரீரம் மனசு இருக்கிற வரைக்கும் சன்னியாசியா இருந்தா கூட, மலையில இருந்தாலும் ஆசிரமத்துல இருந்தா கூட அந்த விவகாரம் நடக்கும் இல்லையா? அப்போ இது முன்னாடி தெரியும் முந்து விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஞானம் நிஷ்டனை எல்லா நிதித்தியாசன லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விவகாரம் நடக்கிறதே. இப்படி மௌனமா உட்கார்ந்தா கூட கண்ணுனால பார்ப்பேன், காதுக்கு
சில விஷயங்களை கேட்கும், சாப்பிட்றதுக்கு நானும் ஈடுபடணும், எல்லாம் விவகாரம் தானே. ஆனா இப்போ இவ்வளவு விவகாரம் நடந்துட்டு இருந்தா கூட அவன் அது எதுவுமே சத்தியமனோ நித்தியமனோ அதுன்னு முக்கியத்துவம் கொடுத்து அங்க என்ன ஆனாலும் சரி, அப் அண்ட் டவுன்ஸ் எது வந்தாலும் சரி, பொருட்கள் மூலமா, சிச்சுவேஷன்ஸ் மூலமா, மனிதர்கள் மூலமா, அது எல்லாத்தையும் மறந்துட்டானாமா. மறந்துட்டான்னா வயசாகி மெமரி லாஸோ, அது ஆகும்போது ஆகும். இங்க அர்த்தம் என்னன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலேன்னு அர்த்தம், சத்தியத்துவம் கொடுக்கலே அதுக்கு அர்த்தம். சுத்தி మొత్తతని సర్వం వ్యష్టి లెవెల్లో సమష్టి లెవెల్లో సమస్తతని அவனு தூரமா தள்ளி வச்சுட்டான். இன்டிஃபரெண்டா இருக்கான்னு அர்த்தம் விஸ்வத ஆத்மா. அப்புறம் என்னாச்சு, அதனால இவனுக்கு நித்திய ஆனந்தம் கிடைச்சதுனால அந்த நித்திய ஆனந்தமும் ஸ்வயம் பிரகாசமான ஆத்மலோ இருக்குன்னு தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் இவன் முக்தன். இது 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 அவனுக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சா போதும் இவன் முக்தன். ஆரம்பத்துல சதானே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா அந்த சதாக்கு பதிலா இங்க சாட்சாத் வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. சாட்சாத்தன்னா நிஜமா, உண்மையா, நேரா, டைரக்டா அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த மாதிரி ஒரு நிலை வந்தது, புத்தியில ஞானம் ஏற்பட்டது, மனசுக்கு என்ன இருந்தா கூட அதை என்ன தொந்தரவு பண்ணலன்னா அந்த நிலை வந்தவனுக்கு இதுதான் முக்தி அப்படின்னு சொல்லணும். அதனால முக்தி అనేది வேற என்னமோ எப்படியோ இருக்கும்னு சொல்லி ஒருக்காகவும் நினைச்சிட்டு ஏமாந்து போகக்கூடாது. இதுக்கு நம்ம ஜீவன் முக்தினை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்ன ஜீவன் முக்தி தானே இருக்கா, இன்னும் உயிரோடு இருக்கா. ஆனா இதுதான் முக்தி అనేది எவ்வளவு கிளியரா சொல்லப்பட்டது. பட் இது புரிஞ்சுக்காம, இது ஏத்துக்காம வேற என்னென்னமோ கேட்டது, வேற எதுக்கோ சொல்லி இருக்குது சாஸ்திரமே. அந்த பாயிண்ட் கூட அப்புறம் சொல்லுவார் அவரு. அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி பக்கத்துல வேணும் சொல்றது யாரு? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர். சரியா? சாட்சாத் அவன் தான் விமுக்தகா. அவருடைய நிலையை சொல்லணும்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். லக்ஷ்மணா அசையாமே அந்த நிறைய தண்ணீர் கூடி இருக்கிற அந்த சமுத்திரம் நடுவில் போய் அப்படி பார்த்தா அது அப்படியே ஒரே ஒரு ஷீட் போல் அப்படி இருக்கும். ஆடல அசையில எதுவும் இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல கப்பல்ல போகும்போது கப்பல் போறதே தெரியாது. ஆனா பெரிய ஸ்டீமர் ஷிப்பு நல்ல வேகமா போயிட்டு இருக்கான். அவ்வளவு வாட்டர் இருக்கிறதுனால இது போறது ஒரு எதுவுமே தெரியாது, ஜலமும் போனது தெரியாது. ஃப்ளைட்லாவது நமக்கு இந்த கிளவுட்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம போறது தெரியும். அப்போ கூட மூவ்மெண்ட் இல்லை, ஆனா வெளியில என்னமோ போறதா இருக்கும். ட்ரெயின்ல இன்னும் நல்லாவே தெரியும். ஷிப்ல போகும்போது ஆகாயத்துல பார்க்க வேண்டிய ஜலமே, ஏன்னா ஜலம் ரொம்ப தூரத்துக்கு இருக்குல்ல, ஆகாயத்தில் ஒட்டி இருக்கு அங்க வரைக்கும், ஒன்னும் ஆகல, ஸ்டில். அதான் அச்சல வாரி சிந்துவது, ஒரு மூமெண்ட் எதுவுமே இல்லாம இருக்கிற வாரியன்னா ஜலம், சிந்துன்னா சமுத்திரம், அதுவோ அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக 53வது ஸ்லோகம். ஏவம் சதாபியஸ்த சமாதி யோகினஹ நிர்வுத்திர சர்வேந்திரிய கோச்சரஸ்ய ஹி
विनिर्जिताशेष रिपोरहं सदा दृश्यो भवेयं जितषड्गुणात्मनः. ரொம்ப அழகான கருத்துக்கள் சொல்றார் இதுல. அடுத்ததாக இந்த ஸ்லோகத்திலோ அடிப்படையா என்ன நமக்கு சொல்றாருன்னா, ராமர் சாதன சதுஷ்டய சம்பத்தினி மெஷர் பண்றது, அதோட அளவு கவனித்து பார்த்துட்டு இருக்கிறது, பிரதி தினமும் அப்பப்போ நிதித்தியாசனம் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பண்ணிட்டே இருக்கணும்ன்றாரு. சாதன சதுஷ்டய சம்பத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேதாந்தம் கேட்டு அப்படி இப்படி ஏதோ கேட்டுட்டு அப்புறம் அசல் சாதன சதுஷ்டய சம்பத்தன்னு மறந்துடுறோம். அதனால பிரதி தினம் அதை கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு முக்கியமான அம்சம் இந்த ஸ்லோகத்தில். அது எப்படி சொல்றாருன்னா, இந்த விதமா அப்படின்னு மேல சொன்னது போல் அப்படி இருக்கிற அவன் மறுபடியும் சொல்றாரு, சதா அபியஸ்த சமாதி யோகினஹா. இந்த சமாதின்னா இங்க அர்த்தம் நிதித்தியாசனத்தினை அபியாசம் பண்ணிட்டே இருக்கிறவன் பலம் எப்படி இருக்கணும், நடுவில் கவனிச்சுட்டே இருக்கணும். அதனால சாதன சிருஷ்டி சம்பத்தி பூர்ணமா ஆயிடுச்சு அணையதே இல்லை, எப்பவுமே கவனமா இருக்கணும். பூர்ணமா இருக்கிற போல் இப்படி இருந்தா கூட அதுக்காக தான் சொல்றாரு. நம்பர் 1 முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஆர்டர்ல எல்லாம் இந்த சாதன சிருஷ்டி சம்பத் அப்படியே சொல்றது இல்லை, கலந்து வரும். வைராக்கியம் அண்ட் தமம் பத்தி 2வது வரியில வருது, டிஸ்பேஷன். அப்புறம் இந்திரிய நிகிரகம் பத்தி வருது. இங்க அங்க பார்த்தோம்னா நிவృత్త சர்வ இந்திரிய கோச்சரஸ்யஹி, இந்திரியங்களால எதெல்லாம் அனுபவப்படுறதோ அந்தந்த விஷயங்கள் எல்லாத்திலும் இவனும் மனசுன்னு வித்ட்ரா பண்ணிட்டான், நிவృత్తனா இருக்கான். பிரவருத்தி இல்ல, பிரவருத்தி பாஹ்யமா பார்த்து இருக்கிற போல் இருக்கு. கண் இருக்கிற வரைக்கும் திறந்திருந்தா தெரியாத சார், தெரியும். அது கண்ணு எவ்வளவு பார்க்க வேண்டியது பார்ப்பான். பார்க்க வேண்டியது என்ன, அது யாரு சொல்லுவா? பார்க்க வேண்டியதுன்னா அங்க நாமரூபம் சத்தியம் இல்லை, அந்த சத்து தான் அங்க சத்தியமா இருக்கு, ஈஸ்னஸ் தான் சத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலும் அதே ஞாபகம் வச்சுக்குவான். இந்திரியங்கள் வேலை பண்றது, எல்லா இந்திரியங்களும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, சர்வ இந்திரிய கோச்சரங்களா இருக்கிற அதுல எல்லாம் நிவృత్తి ஆனார் அப்படின்னா, அதுல நிவృత్తి வைராக்கியம் தெரியுது, டிஸ்பேஷன் அப்படின்னா இந்த இந்திரிய அனுபவங்கள் எதுவுமே சத்தியம் இல்லைன்னு எப்பவுமே கவனத்தோடு இருப்பான். அதனால எனக்கு அது எதெல்லாம் சரியா இல்லைன்னா, அது எதெல்லாம் எனக்கு நினைச்ச மாதிரி ஆகலே கிடைக்கலன்னா என்னுடைய ரக்ஷண சாந்தி சுகம் అనేది போகாது. அட் த பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 3வது வரியில க்ஷமம் மனோ நிகிரகம் பத்தியும் இன்னும் கூட மிச்சம் அதுல எல்லாம் இருக்கேன்னு நம்ம கவனிச்சுக்கணும். சரியா? என்ன சொல்றாரு, வினிர்ஜித அசேஷ ரிபோஹோ ரிபுஹு, வினிர்ஜித அசேஷ ரிபுஹு அங்க வரைக்கும் அது பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அகம் சதா అనేది வேற அர்த்தத்துக்கு போகும். அது என்ன, இங்க இப்போ நிவృత్తని அங்க சொன்னாரு, இங்க மனசுல வர 6 விகாரங்கள், ஷட் ரிபுஹு, ரிபுஹன் ஷட்ன்னு சொல்லல, அசேஷன்னு சொல்றாரு. அது 6ஆ 10 எப்படி இருக்கட்டும், முக்கியமா சொல்றோம், காம குரோத லோப மோக மத மாத்சரியமனே ரிபுகள், சத்ருகள். ரிபுன்னா
ఇది ಎಲ್ಲಾತಿನಿ ஒரு ఏది కూడా இவன் మనస్సుని பாதிக்கல. அசேஷமா அது ஜெயிச்சிட்டார், முத்திட்டார். வினிர்ஜிதா, 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 வெல் காங்கர்ட், வெல் கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்லி இங்க அந்த விஷயம் சொல்லி அதுல என்னென்ன வரும். உதாரணத்துக்கு பகவத்கீதையில பகவான் நிறைய இடத்துல சொல்லுவாரு, இந்த சத்ருவிட ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு தமோ குணம் இருக்கிறது முக்கியமா. அது லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு 16வது தைவாசுர சம்பத் விபாகத்திலோ அங்கே அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதாக, யாரு அகங்காரத்தினே பலத்தினே தர்ப்பத்தினே காமத்தினே குரோதத்தினே ஆசிரிச்சு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அகங்காரம் பலம் தர்ப்பம் காம குரோதஞ்ச சம்ஸ்ரிதாக. இப்போ இது 5 தான் சொல்லியிருக்காருன்னா வேற இன்னும் கூட லிஸ்ட் கொடுப்பாரு நிறையவே. அது மொத்தம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா அசேஷரிப்பு. ஏன்னா மனசுல இருக்கிற சத்ரு வெளியில எங்குமே இல்லை, என்னை தொந்தரவுப்படுத்திட்டு துக்கப்படுத்திட்டு கவலைப்படுத்துறது. ஸோ இது எல்லாமே ஜெயிச்சு அவனு அப்படின்னு சொல்லி பொதுவா ஒன்னா பேசினவன்னா காமம் டிசைர் అనేది மனுஷன் மனசுని சாந்தியா இருக்க கூட. அது ஒரு வாட்டி உள்ள வந்துச்சுன்னா தூங்க கூட விடாது சில வாட்டி. அப்படி சரி ஃபுல்ஃபில் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் இன்னும் வேணுமனு கூட வரும். அதனாலதான் வேற இடத்துல பகவான் என்ன சொன்னாருன்னா, இது 6ஓ 10ஓ 9ஓப்பா, மொத்தத்தினை நம்ம 3ஆ செஞ்சு வச்சா அது இந்த 3 தான் மனுஷனுடைய பதனத்துக்கு காரணம், மனுஷனுடைய நரகத்துக்கு காரணம் என்றாரு. திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ. மனுஷனை நாசனம் பண்றதுக்கு அப்படின்னு அந்த நரக்கத்துல தள்ளி விடுறதுக்கு துக்கத்துல தள்ளி விடுறதுக்கு என்ட்ரிஸ் இந்த 3 தான் முக்கியம். இந்த 3 இதுக்கு சுத்திதான் மிச்சம் எல்லாம் சேர்ந்திருக்கும். அழகா கீதையில நம்ம நிறையவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். காமம், குரோதம், அது வெளியில யாருன்னு ஹிம்சப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோபம் நம்மளனே, அவர் ஆங்கர் வில் பர்ன்ஸ் அஸ் ஃபர்ஸ்ட். முதல் நம்மளனே எரிச்சிடுறது உள்ள சுகத்தை எரிச்சிடுறது. என்ன சுகம் అనేది இல்லாம செய்யறது, சாந்தி అనేది இல்லாம செய்யறது. காமம், குரோதம், லோகம், ஆசை, அது மீறி இருக்கு. பேராசை கிரீடி ஆயிடுறான் சில இடத்துல, சில அது ப்ராப்ளம். லோகம், காமக்ரோத லோகம், மதம். அந்த மதம் தான் அங்க தம்பம்னு சொல்லிட்டாரு. அகங்காரத்தினால இந்த பிரைடு, கர்வம், மதம். தமிழ்ல கூட சொல்றோம், மதம் பிடிச்ச யானை. எப்படி மதம், மதம் பிடிச்சி கண்ணு மிந்த தெரியல, சொன்னது யாரு சொன்னா கேட்க மாட்டேன், கேர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு விதமான கர்வம்னு சொன்னமா. நேற்று கூட இந்தோ சொன்ன ஞாபகம். கர்வம் பல வகையான கர்வம், வித்யா கர்வம், தன கர்வம், யவன கர்வம், ஜன கர்வம். ரஜகோவிந்தத்துல மா கூரு தன ஜன யவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமித மகிலம் புத்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. அதனால இது எல்லாமே மனுஷன் கர்வம்.
வித்யாகர்வம் பத்தி ஒரு உதாரணம் உதாரணத்துல சொல்லியிருக்கேன் எனக்கு. அதுல வந்து இருக்கிற உதாரணம் வித்யாகர்வம் எப்படி இருக்குன்னு. சாந்தோக்கிய உபனிஷத்துல ஸ்வேதகேது அப்பா வந்து அவன் வேற குரு கிட்ட அனுப்பிச்சாரு. 12 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு வினயம் ஹம்பிள்னஸ் இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறான். அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனும் சரியா படிக்கல, படிக்க வேண்டியது ஒழுங்கா சரியா படிச்சிருந்தா இப்படிப்பட்ட அகங்காரம் வராது அப்படின்னு சொல்லி ஸ்வேதகேதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க உபதேசம் பண்றார். அதே போல இப்போ பிருஹதாரண்யக உபனிஷத்துல பார்த்தோம், அஜாதசத்ரு பிராமணத்தில் அஜாதசத்ருன்னு கூட வந்து கேள்வி கேட்டு பேசுறதுக்கு வந்தவன் வந்து அந்த ஒரு பிராமணன், அவனோட பேர் வந்து டைட்டிலே திருப்த பாலாகிஹி. திருப்தன்னா ரொம்ப வித்யாகர்வம் இருக்கிறவனு அர்த்தம். ஆனா அனூச்சிமானக, நான் நல்லா தெரிஞ்சோன்னு நினைச்சுக்கிறான். பேரு கொடுக்கும்போது உபனிஷத்து திருப்தன்னா கர்வம் இருக்கிறவன் அர்த்தம். திருப்த பாலாகிஹி அந்த மாதிரி வித்யாகர்வம் அதையும் ஜாகிரதை இருக்கணும். நம்ம அதில் வந்து இதை கவனிச்சுட்டே இருக்கணும். சரி, இது எல்லாமே அந்த வரியில சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜித ஷட்குணாத்மனஹான்னு இருக்கு. இது வந்து வியாக்கியாத்தர்கள் வந்து இந்த வாக்கியத்தினை 2 விதமா பாக்குறாங்க. ஒண்ணு வந்து ஷட்குணாத்மனஹா அப்படின்னு சொன்னா, மேல ஷட் ரிபூசன்னு சொல்லி நம்ம அங்க ஷட்னு வார்த்தை அங்க உபயோகப்படுத்தல. அதனால இங்க ஷட்னு சொன்னதுனால அந்த 6 சத்ருகளை பத்தி ஆயிருக்கலாம். அதி ஜெயிச்ச அவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஜெயிச்சிட்டான். இல்லைன்னா இந்த 6 అనేది கிளியரா இன்னொரு இடத்துல அரிஷட் வர்க்கங்கள் சொன்னா கூட ஷட் ஊர்மயகான்னு கூட வேற இடத்துல சாஸ்திரம் சொல்லப்படுறது. 6 சுடிகள். ஓகே, தண்ணில இது வரும் சுடல் நீர் சுடல் விரல் போல். அதுபோல் இங்க ஒரு 6 சொல்லப்படுது. 2 வந்து தேகத்துக்கு வர்றது வந்து ஜரா மரணம். இது ரொம்ப படுத்தல, நம்ம பயப்படுத்துறது எல்லாருக்கும் வரும். பிராணமய கோஷத்துக்கு பசி தாகம், மனோமய கோஷத்துக்கு ராகத்வேஷம். ஆராய்ச்சா 6 அது ஜெயிச்சவனு அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்ல இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஷட்குண ஆத்மனஹான்னா 6 நல்ல குணங்கள் இருக்கிற பகவான் அர்த்தம். அந்த பகவானை பத்தி சொல்லும் போது நம்ம நிறைய இடத்துல அந்த 6 பகன்னாவே அந்த 6 இருக்கிறவன் பகவான் அப்படின்னு. அதுக்கு என்ன ஒரு ஸ்லோகத்துல சொல்றோம், ஐஸ்வர்யச்ச சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியஹ ஞானவைராக்யோச்சைவ ஷண்ணா பக ஈரிதஹ. இந்த 6 இருக்கிற அதுக்கு பேரு பக. அது இருக்கிறவனு யாரு பொசஸ் பண்ணி வச்சிருக்கணும் பகவான். இந்த 6 புரிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், வீரியம், யசஹ, ஸ்ரீயா, ஞான வைராக்கியம். இதுல 3 4 அப்படி இப்படி கொஞ்சம் நம்மளுக்கு கூட இருக்கு. ஆனா முக்கியமான வார்த்தை சமக்ரஸ்ய, இன் ஃபுல் மெஷர், பூர்ணமா இருக்கு அந்த 6.
அவன் ஈஸ்வரன் பகவான் சொல்றோம். அப்படிப்பட்ட 6 ஐஸ்வர்யன், ஐஸ்வர்யன் சொல்றாங்க, அது வேற. இது 6 ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் பூர்ணமா இருக்கிற அந்த பகவான் இங்க ஜிதான்னு சொன்னா, யாரு அந்த பகவானுடைய வினோர் த கிரேஸ் ஆஃப் த லார்ட், அந்த பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரன் ஆயிட்டான். அது உங்க வார்த்தை எப்படி பிரிச்சா, ஜித ஷட்குணாத்மனான்னு. இங்க ஜிதன்னா பகவானே ஜெயிச்சுட்டான் இல்ல, பகவானுடைய கிருப்பனை ஜெயிச்சுட்டான், கிருப்பைக்கு பாத்திரன் ஆயிட்டான். சரியா? அப்போ சரி, நம்ம இந்த அர்த்தம் எடுத்துக்கிறோம். இந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டா என்ன சொல்ல வராருன்னு அந்த மிச்சம் பாதின்னு இங்க கனெக்ட் பண்ணா ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். வேற மாதிரி சொன்ன அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் தப்புன்னு இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். இது ஹைலைட் பண்றோம். என்ன சொன்னாரு அதுக்கப்புறம்? அகம் சதா திருஷ்யா பவேயம், நான் அவனுக்கு எப்பவுமே அவைலபிள். அதான் அர்த்தம். யாருக்கு? யாரு? நானும் பகவானா இருக்கிற என்னுடைய கருணை குருப்பன் அவனு ஜெயிச்சுட்டான். அகம் பக்த பராதீனஹான்னு பாகவதத்துல கிருஷ்ணர் சொன்னது போல், நான் பக்தாளுக்கு அடிமை, அவன் பின்னாடி நான் போவேன், எனக்கிட்ட ஃப்ரீடம் இல்லை, அவன் என்னை கட்டி போட்டுட்டான், பக்தனை கயிறு வச்சான். இங்க பகவான் சொல்லிட்டாரு, இங்க அகமன்னா ராமச்சந்திர பிரபு சொல்றாரு, பகவான் 6 இந்த இருக்கிற யாரு இப்படி என் மேல பக்தி செலுத்திட்டு என்னோட கிருப்பனை அடைஞ்சிருக்கானோ, அவன் எப்பவுமே அவனுக்கு நான் அவைலபிள். அகம் சதா திருஷ்யன்னா அவன் எப்பவுமே என்னை பார்த்துட்டே இருப்பான். சரியா சொல்லணும்னா, நான் எப்பவுமே அவனுக்கு அவைலபிள் அப்படின்னு. இதுக்கு ரொம்ப பொருத்தமான பகவத்கீதை ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, 6வது அத்தியாயத்துல, யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுனா தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. முதல் வரியிலோ அந்த சர்வத்திர சமதர்சனம் ஏற்பட்ட அந்த யோகி தியானம் பண்ண அவன், he never loses me, he never loses the sight of me and I never lose the sight of him. அவன் என்ன திருஷ்டில எப்பவுமே மறைஞ்சு போக மாட்டான், அவன் திருஷ்டில நான் எப்பவுமே மறைஞ்சு போக மாட்டேன். அதே பக்தி பரமா சொல்றது போல் இருக்கு. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, அங்க மகா வாக்கியம் உபதேசம் கொண்டு வச்சுக்கணும். அசிபதத்தனை விவரிக்கிறாரு. அது முன்னாடி ஸ்லோகத்துல அகம்பதம் தொம்பதம் தற்பதத்தனை சொல்லுவார் 29ல. இது 30வது ஸ்லோகம். அங்க அசி தத்துவம் ஒன்னாய் போச்சு. அதான் அர்த்தம். அவனும் நானும் ஒன்னு சொல்றதுக்கு பதிலா நேர வேதாந்த உபதேசம் போல் இந்த விதமா பக்தி பரமா சொல்றார். இங்கேயும் ராமர் அதேதான், நான் எப்பவுமே அவனுக்கு காணப்பட்டுட்டே இருப்பேன். அது கரெக்டான இன்னும் விவரணம், எக்ஸ்பான்ஷன் மீனிங் இங்க 2 பக்கம் சொல்லியாச்சு. யோமாம் தஸ்யாம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதை. நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் அர்த்தம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அப்படி சொல்லி இங்க அப்படி என்ன பகவானை ஞாபகம் வச்சுக்கிட்டே பக்தி பண்ணிட்டே இருக்கணுமா? ஓகே, அப்படிதானே தோணுறது. யாரு ஒருத்தனும் எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பானோ, நான் அவனுக்கு எப்பவுமே அவனை விட்டு போவே மாட்டேன். இங்க என்னன்னா,
வேதாந்தம் படிச்சதுனால பக்தி போகக்கூடாது, போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். எதுனாலன்னு சொன்னா, ஒருத்தனும் ஞானம் அடைஞ்சான், ஞான நிஷ்டவான் ஆகணும் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஞானம் வந்துச்சு, ஞான நிஷ்ட வரணும் என்றோம். இந்த ஞானம் வந்தவன் ஞான நிஷ்டனா இருக்கணும்னு நினைக்கிறவனும் இவனுக்கு அகங்காரம் అనేది இருந்தாதான் அந்த ரெண்டுமே சொல்ல முடியும். யாரு எனக்கு ஞானம்னு கேட்கறது யாரு? நம்ம கிட்ட கொஞ்சம் அந்த அகங்காரம் இருக்கிறதுனாலதான் அந்த அகங்காரம் வச்சுட்டு நான் ஞானம் அடையணும், ஞானி ஆகணும், அப்புறம் ஞான நிஷ்ட கூட அடையணுமா அதையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அகங்காரம் అనేది இருந்ததுனாலதான் இந்த இது செய்ய முடியும். இந்த பாயிண்ட் என்னன்னா, அதுக்கு வேண்டிய நான் ஞானி, நான் ஞான நிஷ்ட அடையணுமான்னு சொல்றதுக்கு, அதுக்கு முயற்சி பண்றதுக்கு இந்த அகங்காரம் வேணும் இல்லையா? அந்த அகங்காரம் இருக்கே, ஆனா அது எனக்கு எசெட்டா இருக்கு. அகங்காரம் எனக்கு எசெட்டா இருக்கணும்னா அது பக்தியா மாத்துக்கணும். பாயிண்ட் அட் த பக்தி. எப்போ நான் எதுக்குன்னா சொல்லணும், இது சிம்பிளா பாருங்க. பகவானே உன்னுடைய கிருப்பனாலதான் நான் கர்மயோகம் எல்லாம் முடிச்சுட்டு, பக்தி அது உபாசனை எல்லாம் கூட கோவிலெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு, உன்னுடைய கிருப்பனாலதான் எனக்கு குரு கிடைச்சி, உன்னுடைய கிருப்பனாலதான் நான் சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ இந்த இவ்வளவு செஞ்ச இந்த கிருபைக்கு இப்ப என்ன ஞானின்னு நான் நினைச்சிக்க மாதிரி இப்போ எனக்கு இந்த அகங்காரம் வேணும் கொஞ்சம். பாத்தீங்களா, இப்ப அகங்காரம் இருக்கே, என்ன நஷ்டம்? நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்துல அகங்காரம் இஸ் போய் ஃபால்ஸ் அதெல்லாம் சொல்றோம். பட் இங்க சொன்னோம் இல்லையா, அகங்காரம் అనేది அங்க இல்லைன்னா இந்த சரீரம் இங்க வராது, கிளாஸ் எடுக்காது, பேசாது, நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து பேச. அகங்காரம் అనేది இருக்கு. ஓன்லி திங் அது என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா த பெஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் குட் மெடிசன் இஸ் பக்தி. அதனால வேதாந்தம் படிச்சதுனால பக்தி என்ன இதுக்கு முன்னாடி மாதிரி நானும் மெக்கானிக்கலா ஏதேதோ நினைச்சு பயப்பட்டு செய்யற அந்த பக்தி இல்லை இப்போ. ஈஸ்வரன் சமஷ்டிக்கு இந்த வெஷ்டினை சமர்ப்பிச்சுட்டே இருக்கணும். இருக்கிற வரைக்கும் இருக்குல்ல, இந்த உபாதி இருக்குல்ல, இது எப்போ போகுமோ போகும். இருக்கிற வரைக்கும் என்னதான் பண்ணுவேன்? இது என்ன பண்ணுவேன்? வேதாந்தத்துல சும்மா இது மித்யான்னு சொல்லிட்டு தியானம் பண்ணா இல்ல. உண்மையா உனக்கு அடுத்த ஸ்லோகத்துல வரும், உனக்கு இந்த பிராரப்தம் லோகம் இதெல்லாம் மோதும் போது தெரியும். அடுத்த பாயிண்ட்ல வரும், பிராரப்தம் மூப்பு, வியாதி, மரணம் இதெல்லாம் லோகத்துல எல்லாம் நீ நினைச்சது எதிர்பார்த்தது எல்லாமே தலைகீழாய் என்னென்னும் ஆகும்போது கூட நீ அப்படியே அசந்தி போகாம ஆடாம இருக்கணும்னா யாரு ஆடு போறான்? ஒரு பக்கம் தெரியுது புத்தியில அறிவுல நான் பிரம்மம் வந்தா, ஆனா அப்போ அந்த பிராரப்தத்துடைய பவர் அது பலமா இருந்து இந்த படிச்சு எவ்வளவு நாள் ஞானம் அதெல்லாம் கூட வீக் ஆகும். ஞாபகம் இருக்கு, பட் இது ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சையா கிருதம். அதனால ஞானம் வேதாந்தம் படிக்கிறவங்க நம்ம பக்தி போல நம்ம பக்தி ரொம்ப சுத்தமா ஸ்ட்ராங்கா பலமா இருக்கு. என்ன சமஷ்டின்னு நான் பாக்குறேன், அது மாயாதான் தெரியும், வெஷ்டி மாயாதான். பட் விவகாரத்துல இந்த டிரான்சாக்சன் இதுக்கு நடக்க வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது யாருன்னு பிடிச்சுக்க போறேன்? எங்கோ நீ ஒண்ணு கொடுக்கணும். இந்த அகங்காரத்தினை மாயான்னு சொல்லி கொடுக்கறது கஷ்டம். அது சொல்லிட்டே இருந்தா கூட ஈஸ்வரனுக்கு நான் கொடுத்தாச்சு. அதனால்தான் சில ஏதோ சங்கரர் சிவா பத்தி ஏதோ எழுதும் போது எதுல எனக்கு ஞாபகம் இல்லை, அவரு இப்படிதான், எனக்கு புத்தி அணி ஒரு மகள் இருக்கான், டாட்டர், நான் அவன் உனக்கு வச்சு கல்யாணம் பண்ணிடுவேன்,
பகவான் கிட்ட சொல்றாரு, சிவானந்தல இருந்து எதுலயோ, எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, உன்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் இந்த அகங்காரத்தினை ஈஸ்வரனுக்கு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறது. இது தவிர இது நல்லா கூட கூடவே ஒரு பக்கம் ஞானம் வேதாந்தத்தின்னு புரிஞ்சுக்கிறோம், இங்க அதுதான் அர்த்தம். ஸோ போத் சைட்ஸ் எனக்கு சப்போர்ட் இருக்கு. அப்போதான் பிஹெச்எஸ் வேல்யூ, பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி, என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம் வார்த்தை. வாழ்க்கையில ஒரு ஒரு நாள்ல ஒரு ஒரு இன்சிடென்ட், சன்னிவேஷங்கள் அது இது நடக்கும்போது எஃபெக்ட் ஆகிறது இல்லை, ஈகோன்னு போய் தொடர்றது இல்லையா? அந்த ஈகோன்னு வந்து இது எனக்கு சேர்ந்தது இல்லை பகவானே, இது நீ நடத்துற இந்த மாயில இருக்கு, அது தெரியும், அதனால உனக்கே கொடுப்பதே அர்ப்பணம். அப்படியேதான் இருக்க முடியும். அதனாலதான் ஞானிகளை கூட ஏன் பக்தின்னு பத்தி பேசுறாங்க, பக்தியோடு இருப்பாங்க, பாடுறாங்க, எழுதுறாங்க, சொல்றாங்க, செய்யறாங்கன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும். பட் நான் வந்து அது இப்ப இன்னைக்கு கோயிலுக்கு போகலன்னு என்ன ஆகுமோ அந்த பயம் இல்லை. இன்னைக்கு இந்த நாள் இது பண்ணல என்ன ஆகுமோ, அது பண்ணல என்ன ஆகும், எல்லா சுவாமிக்கு கற்பூரம் காட்டுலன்னு என்ன ஆகும், இவனு 100 சுவாமி வச்சுக்கிறார் ரூம்ல. நீங்க படிய சில வீட்டுக்கு போனா, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல எங்க வீட்டுல கூட அதெல்லாம் தொடக்கிறதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? எனக்கு தெரியும், எங்க அப்பா ரொம்ப சின்சியரா பூஜை பண்ணிடுவார், அவர் ரொம்ப பிஸி, பெரிய குடும்பம் பார்த்துக்கணும், கிளம்பி போவார் காலையில பண்ணிட்டு. நிறைய மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் என்னோட பந்துகளை வீட்டுல இருந்து நிறைய பார்த்தேன், ரூம் எல்லாம் கருப்பாயிருக்கும், லைட் இருந்தா கூட லைட்டுக்கும் புகை பிடிச்சிருக்கும். அப்புறம் சுவாமி சொல்லவே வேண்டாம், இவர் ஆஞ்சநேயரா ராமரானே தெரியாது, ஆரத்தி காட்டுற அவனுக்கே சந்தேகம் வரும். ஆனா ஒரு ரொட்டீனா எல்லாருக்கும் இப்படி இப்படி காட்டி காட்டி இவ்வளவு கற்பூரம் போட்டு, இந்த இதுல பக்தி இல்ல. ஒண்ணு வச்சுக்கோ, சுத்தமா வச்சுக்கோ, அதுல அப்படி இருக்கணும். ஆனா நிறைய தெரியல எப்படியோ, ஏன்னா புரியல, சுத்தமில்லாத பெரிய ஆர்ப்பாட்டமான பக்தி அறிவி வேண்டாம், தேவையில்லை. பாகவத்துல உத்தவர்கிட்ட நிறையவே சொல்லிட்டாரு அதை பத்தி. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஒன்று சொன்னேன், சரியா? இப்படி அழகா இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயங்களை சொல்லி, அதுக்கப்புறம் அடுத்தது 54வது ஸ்லோகம். த்யாத்வைவமாத்மானமஹர்நிஷம் முனிः திஷ்டேத் சதா முக்த சமஸ்த பந்தனः பிராரப்தமஷ்ணன் அபிமானவர்ஜிதः மய்யேவ சாட்சாத் பிரவிலீயதே ததः. 53ல இப்போ லாஸ்ட்ல பேசின அந்த வரியில இருக்கிற விஷயத்துக்கு இங்க கனெக்ஷன், இங்க கொஞ்சம் விளக்கம் வருது. அதுக்குதான் நான் அங்க சொன்ன அந்த விஷயம். இங்க இது இருக்கிறதுனால அந்த வார்த்தை ஷட்குணாத்மனா అనేది அந்த பகவான் எடுத்துக்கணும் అనేది இம்பார்ட்டண்டா இருக்குங்க. இந்த ஸ்லோகத்துல முக்கியமா என்ன விஷயம்னா, முனிஹி அనే ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. டெக்னிக்கலா பேசிட்டா முனிஹன்னா சன்னியாசின் அர்த்தம், பயப்பட வேண்டாம். வேற அர்த்தம் கூட நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், மனனம் செஞ்சவனும் மௌனமா இருக்கிறவனும் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ்வின்னு கூட முனி அன்றோம். சரி, அந்த முனி ஒரு டைட்டில் கொடுக்குறாரு இவனுக்கும். ஆத்தியாத்மிகத்தில் ரொம்ப ஈடுபட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து ஞான நிஷ்டவானாய் ஞான பலத்துன்னு அவன் பார்க்கறான், தெரியுது அவனுக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு? தியாத்வா ஏவ ஆத்மானம் அஹர்நிஷம், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதனால்தான் சதானே வார்த்தை அடிக்கடிக்கே எல்லா ஸ்லோகத்திலும் வந்துருது, இங்க 2வது வரியில கூட இருக்கு. அது பத்தாதன்னு இங்க வந்து ராபகல் என்றார். அகர்நிஷம் ராபகல் அப்படின்னு முடிச்சிருக்கிற போதெல்லாம் திரும்பி தூங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது.
எல்லா நாள்லன்னு அர்த்தம், எல்லா சமயத்துலன்னு அர்த்தம். ஏவம் இந்த விதமா ஆத்மனை தியானிச்சன்னா நிதித்தியாசனம் பண்ணி ஆத்ம விஷயமும் சத்தியமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், இந்த மாயா இந்த உபாதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், இந்த உபாதிகள் இது எல்லாமே கூட సమష్టిలో వ్యష్టిగా భాగమై இருக்கே, సమష్టి ఈశ్వర అది మాయా సహిత ஒரு பெரிய அகங்காரம் அது, இது இங்க சின்ன அகங்காரம் இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சிந்தனை பண்ணி எல்லாம் கிளியர். இப்போ ஏன்னா கிளாரிட்டி எப்போ வருது, மனனம் பண்ணி சந்தேகங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தானே சொன்னோம். சந்தேகம் இல்லை, ஆத்தியாத்ம விஷயத்துல சந்தேகம் இருந்தா கேட்டுட்டே இருக்கும், தீந்து போயிட்டே இருக்கும். அப்ப என்ன இவனும் சதா இவனும் அப்படி இருக்கிறவன் எப்பவுமே அந்த முக்தி நிலையிலேயே இருப்பான்றார். திஷ்டேத் சதா, திஷ்டேத்தன்னு திஷ்டேத்தன்னு அப்படி உட்காரணும் அர்த்தம். யூ மஸ்ட் சிட் டவுன், அது ஒரு கமாண்டிங் மாதிரி இருக்கு. திஷ்டேத், ஜபேத், ஜாயேத், சாதனா பஞ்சங்கள் எல்லாம் அப்படித்தானே, நீ பண்ணுவாயாக செய்யணும். அதுபோல் இங்க திஷ்டேத் முனிஹி சதா, சரியா? அப்போ சமஸ்த பந்தனஹ முக்தஹ, எனக்கு எதுவுமே பந்தம் இல்லை, நான் நித்திய முக்தன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடுவில் இருந்தா கூட இது எனக்கு ஒன்றும் ஒட்டுக்கலைன்னு தெரிஞ்சு இதெல்லாமே வேதாந்த சிரவணத்துக்கு அப்புறம் மனனம் பண்ணதுக்கு அப்புறம் நிதித்தியாசனத்தின் ஒழுங்கா பண்ணிட்டே இருக்கிற அந்த நிலையில ஏற்பட வேண்டிய பலம், இந்த ஸ்திதி எல்லாம் நமக்குள்ள இருக்கா? நமக்கு அதான் சொல்லணும், ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அங்க சாதனை சக்சேஷம் பத்தி சொன்னார், இங்க இப்படி சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் இங்க என்னன்னா அந்த 3-4 வரிகள் தான். இதுல பிராரப்தத்தனே வந்ததை போல் சாப்பிட்டுட்டே இரு, அனுபவிச்சுட்டு தான் இரு. அஷ்ணன்னா சாப்பிடுறது, எது? பிராரப்தத்தனை. பிராரப்தத்தனை யாரும் ஒருத்தர் கூட மாற்ற முடியாது, திருத்த முடியாது. ராமர் விஷயம் எடுத்தாவோ கிருஷ்ணர் விஷயம் எடுத்தா கூட அது நீங்க அவதாரம்னு சொல்லுங்க, ஈஸ்வரன் சொல்லுங்க, எப்படியோ வந்தார், ஒரு நம்மள போல ஒரு இடத்துல வீட்டுல பிறந்தாரு. பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் கதை, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கஷ்டம், எல்லாமே அது அப்படி நடந்துதான் ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்பதான் பிறந்தாரு, கொஞ்சம் 7-8 வயசு வரல விஸ்வாமித்திரர் உங்க பையனை அனுப்புங்க, காட்டுக்கு கொண்டு போறோம். சரி, அங்க போயிட்டு வந்தாரு. வரும்போது கல்யாணம் ஆகி வந்தாரு. கல்யாணம் ஆனதுக்கு தீர்த்த யாத்திரை போன அங்க போய் டிப்ரெஷன் ஆயிட்டார். ராமரு டிப்ரெஷன் தெரியும். அதனால நமக்கு எப்போ டிப்ரெஷன் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த சமயத்துல குரு கடிச்சு வசிஷ்டர் அந்த யோக வாசிஷ்டம் అనేది சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ராமருக்கு ஞானோதயம் ஆயிடுச்சு. அந்த ஞானோதயம் ஆயின ராமர் தான் அப்போ கடைசி வரைக்கும் இது பேசினதையும் அதே ராமர் அப்படி இருந்து ராஜபரணம் பண்ணாரு, குடும்பம் நடத்திட்டாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டாரு, யுத்தம் பண்ணாரு, என்ன செய்யல. மனுஷனு காட்டுற எல்லா மனுஷனு போற வாழ்க்கையில் எல்லா கட்டங்களும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் காட்டுக்கு வர வேண்டியதாச்சு. சரி, காட்டுக்கு சும்மா அப்படி இருந்துட்டு சீக்கிரமா இதெல்லாம் முடிச்சுட்டு போலாம் கண்டிஷனு அப்படின்னு பார்த்தா வைஃபும் திருடிட்டு போயிட்டான் ராவணன். பாருங்க பிராரப்தம் என்ன பண்ணாரு. அப்புறம் போய் அவர் கூட சண்டை போட்டுட்டு கஷ்டப்பட்டு சீத்தனை வாங்கிட்டு வந்தா, அப்புறம் இங்க ஒரு வன்னியாரு பண்ணாரு. அவன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சீத்தனை குட்டி காட்டுக்கு அனுப்ப வேண்டியதாச்சு இல்லையா? அதனால எனக்கு பிடிச்சதுனால நான் பிடிச்சிக்கணும் வச்சுக்கணும்னா பிராரப்தம் வரும்போதும் நீ எல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னா கொடுக்கணும், அது வச்சுக்கோன்னா வச்சுக்கோ, கொண்டு போறேன்னு கொண்டு போ. என்ன சிம்பிளா சார்? சிம்பிள் இல்லை, அதுக்குதான் ராமகீதா.
பிராரப்தம் அஷ்னன். ஓகே, அது மட்டும் கொஞ்சம் இன்னும் சொல்றேன். அது அடுத்த வரி முன்னாடி கருத்துக்கு சம்பந்தப்படும். அபிமான வர்ஜிதான்னு அகங்காரத்தை உட்னவனும், அப்புறம் எந்த மையேவ, ஓகே, சாட்சாத் பிரவிலியதே ததக. அதுக்கப்புறம் அவனோட அகங்காரம் வேற இல்லை, அவன் எனக்கு ஊட்டி கொடுத்ததுனால அவனுக்கு இந்த உபாதிகள் தொந்தரவு பண்ணல, பிராரப்தത്തിന് வந்தது போல ஆக்செப்ட் பண்றான், எதிர்க்கல, அதனால அப்செட் ஆகல. அதுக்கப்புறம் சாட்சாத் பிரவிலியத்தே தரக. அந்த பிரவிலியத்தைன்னா ஏகமேவா அத்வித்தீயமனே அந்த ஞான நிஷ்டல வந்ததுனால ஜீவன் முக்தனா இருக்கான். ஆட்டோமேட்டிக்கலி விதேக முக்தி கூட இவனுக்கு சொல்லி அது இன்டைரக்டாவே அதையும் சொல்றது. ததகான்னா தேர் ஆஃப்டர் பிரவிலியத்தன்ன விதேக முக்தன்னு அர்த்தம். சரி, அந்த வார்த்தை எல்லாம் புரிஞ்சுது. இப்போ நமக்கு முக்கியமா இந்த பிராரப்தவன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லணும். நான் நிறைய வாட்டி பேசின விஷயம் தான், கொஞ்சம் கிளியரா புரியணும் இல்லையா? பல வாட்டி சொன்னோம், பிராரப்தத்தனை ஏத்துக்கிறது அப்படியே ஒன்னும் அதுக்கு எதிர்க்காம ரியாக்ட் ஆகாம அப்படின்னு ஆக்ட் பண்ணும், ப்ரோஆக்ட் பண்ணும், தவிர ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது ரியாக்ட் பண்றானா இல்லையா, எப்படி இருக்கு என்னன்னா என்ன எப்படி தெரியும்னு சொன்னா எஃப்ஆர்ஐ ரிடக்ஷன், எஃப்ஐஆர் ரிடக்ஷன், எஃப்ஐஆர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் ஒரு வாட்டி. வேற இங்க கூட பேசு, என்ன சார் எஃப்ஐஆர், கேஸ் போடுறாங்களே போலீஸ். இங்க நமக்கு கொஞ்சம் வேற. அது எஃப்னா ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். எத்தனை தடவை நான் கோச்சுக்கிறேன், எத்தனை வாட்டி பொறாமைப்பட்டேன், ஃப்ரீக்வன்சி ஒரு நாளில் ஆகட்டும், எப்படி ஆகும். சுவாமி சிவானந்தர் அவர் அழகா இப்படி இந்த டைரி சொல்லுவார், அவர் பிரிண்ட் பண்ணி ஆசிரமத்தில் கிடைக்கும். டேட்டு வாரு, கோபம் மார்னிங் எத்தனை வாட்டி வந்துச்சு, மத்தியானம் சாயங்காலம் எத்தனை வாட்டி வந்துச்சு, ராத்திரி இல்லை, பல லிஸ்ட் கொடுப்பாரு. அப்படி இல்லை, ஆல் நெகட்டிவிட்டிஸ் எதெல்லாம், டென்ஷன் எத்தனை வாட்டி ஆச்சு, அப்செட் ஆயிட்டு, இதெல்லாம் டைரி எழுதுன்னு வந்து நல்லது. அதெல்லாம் நாட் வெரி அட்வான்ஸ்டு பர்சன், பட் என்ன நமக்கே தெரியணும் இல்லை. அப்புறம் இது ஒரு பிராக்டிஸ் தான். ஆத்தியாத்மிக சாதனையில ஜபம் எழுதுறது, ஜபமால சுத்து எல்லாம் பிகினிங்ல அவங்க தேவைப்படுறது செய்யணும். இந்த டைரி எழுதுறது கூட. அப்போ ஃப்ரீக்வன்சி குறையணும். இது முன்னாடி எல்லா நாளும் பிரதிதினம் எனக்கு கோபம் வந்துடும் சார். அது மட்டும் இல்லை, பிரதிதினமா ஒரு நாளையில 20-30 வாட்டி கோச்சுக்கு ஃப்ரீக்வன்சி இப்படி குறைஞ்சுதா இல்லையா? ஏதாவது எடுத்துக்கோங்க, கோபம் உதாரணம் சொல்றோம். நீ அது குறையில ஜாஸ்தி ஆகிறது அப்படி இருக்குன்னு அர்த்தம். நீ ஒன்று பிராரப்தத்தனே எப்படி ஏத்துக்கணும்னு உனக்கு புரியல, இம்ப்ளிமெண்டேஷன் எப்படியோ தெரியல, விஷயம் தெரிஞ்சானு கூட. ஃப்ரீக்வன்சி சரி 10 தடவை வருது அப்படின்னு, ஆனா இன்டென்சிட்டி எப்படி இருக்கு? இன்டென்சிட்டின்னா அந்த கோபம் அது எல்லாம் கூட மனசுல வந்துச்சு, அது இன்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா வாய் மூலமா வரும், இன்னும் இன்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா கை மூலமா வரும். அந்த இன்டென்சிட்டி இது முன்னாடி சார் கோபம் வந்துச்சுன்னா திட்டுவேன், என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது, என்ன வீசுவேன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் பிளேட் பறக்கும், எல்லாம் பறக்கும் வீட்டுல, போன் எல்லாம் ஓட்டி அப்படி உடைச்சு இன்டென்சிட்டி. சரி பாருங்க, ஒன்னொன்னு கவனிக்க வேண்டியது இருக்கு. ஃப்ரீக்வன்சியும் குறைஞ்சிச்சு, இன்டென்சிட்டியும் குறைஞ்சிச்சு. இப்போ வந்தாலும் மனசுலதான் இருக்கு, அது நான் வெர்பலைஸ் பண்ணல. பெட்டர் தானே? மோசம் ரொம்ப ஆக்ஷனுக்கு வந்துச்சுன்னா அது பெரிய மோசம் ஆயிடும்.
பேச்சுக்கிட்ட வந்தாவே நஷ்டம். இன்டென்சிட்டி குறைஞ்சுது. சரி, ரிகவரி பீரியட். இது முன்னாடி ஏதாவது யாரோ சொன்னாங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா சார், ஒரு வாரம் 10 நாள் எனக்கு மறக்கவே முடியாது. நேரம் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. வைஃப் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஹஸ்பண்ட் வைஃப் சொன்னாங்க, ஏதோ திட்டாங்க. இட்ஸ் ஹேப்பன். ஐ நோ இட் இஸ் ராங்லி ஷி இஸ் டெல்லிங். இல்லாதது கூட எப்படியோ இவங்க அவளை சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அது மெமரியில அப்படியே வச்சுக்கிட்டு அதே நினைச்சுக்கிட்டு ஏன் இப்படி சொன்ன சொல்லலாமா, என்ன போய் இப்படி சொன்னா அப்படி சொன்ன எனி திங், வீட்டில் ஆகுது, குழந்தைகளாவது, எனிபடி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யாரும் என்னமோ உடனே ரிகவரி பீரியட் ஆகும் பாருங்க. முதல் ஃபர்ஸ்ட் அந்த வரும், ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுடைய ரியாக்ஷன் ஏற்படும். உடம்புக்கு ஏதோ வியாதி வந்துச்சுன்னா கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம். பட் கிராஜுவலி ஹவு ரிகவரி டைம், இப்போ குவிக்கா ரிகவர் ஆயிடுறேன் நான். இது முன்னாடி அந்த அளவுக்கு எந்த விஷயங்களும் சீரியஸ் எடுத்துக்கல. இதெல்லாம் எப்பவுமே முக்கியமா நமக்கு வேண்டிய, நம்ம கூட இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஆகி அப்படி இருந்தானோ, ஏதாவது ஆகுதுன்னா பெருசு ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்க, குழந்தையே பிறக்கிறது இல்லைன்னு முயற்சி பண்ணிட்டு ஏதோ டாக்டர் கிட்ட போவாங்க, ஏதோ செய்வாங்க, பிறந்த பிறகு அம்மா அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கலாமா? இதுதான் இல்ல, யாருக்கோ நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம், வியாதி வந்து ஏதோ கஷ்டப்படும் போதும் அது நம்மளை பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வேண்டிய நம்ம வெரி டிஃபிகல்ட் டு டாலரேட். அண்ட் அது கூட அப்பவும் மாதிரி அப்போ என்ன பண்ணும் இங்க? அப்போ பிராரப்தம் அஷ்டம் சொல்லிட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளாஸ்ல இப்படி சொன்னாங்க, ராமர் இப்படி சொன்னாரு, பிராரப்தம் பாரு, பிராரப்தம் வரும்னு சொல்லி. இப்போ நமக்கு முன்னாடியே நம்ம வீட்லயே யாரோ அவன் வந்து வியாதினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு, அந்த பிராரப்தம் அதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போகாம இருப்போமா? இல்ல அவனுக்கு வந்து ஏதோ மெடிசன் கொடுத்துட்டு கொஞ்சம் உட்காரு படுத்துக்கு இதெல்லாம் சொல்லி ஏதோ பண்ணாம இருப்போமா? அப்படி இருக்கக்கூடாது. சரியா? பண்ண வேண்டியது பண்ணிட்டு ரிலாக்ஸ்ட் ஆயிரு, நடக்க வேண்டியது நடந்தா நடக்கட்டும். டூ த பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். இதெல்லாம் தான் சாதனைன்னு. பெரிய பெரிய வேதாந்த சம்ஸ்கிருதம் ஸ்லோகங்கள் எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கேன், எப்படி இருக்கேன் நான் இப்போ, இந்த தைரியம், இந்த கவனம் தான் செய்யணும்னு சொல்லி முக்கியமா அந்த பிராரப்த விஷயத்துல எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்ததையும் சொல்லிட்டேன். இப்போ அபிமானம் అనేది அகங்காரம் சொன்னேன். அதனால ஷட்குணாத்ம கிட்ட சரண்டர் பண்ணி அபிமான வர்ஜிதன்றாரு, விட்டுட்டாரு. எப்படி விட்டுருவாரு? காசி போயிட்டு ஏதோ விட்டுட்டு வந்தான்னு சொன்னா அதுக்கப்புறம் தொடக்கூடாது இல்ல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி வருதே, கண்ணு முன்னாடி வரும், அது வந்தாலும் நான் தொடல. அதே போல இங்க அகங்காரம் வேலை பண்ணிட்டு இருக்குது, ஆனா அது என்ன தொந்தரவு பண்ணல. எப்பப்ப அப்படி எல்லாம் வருதா திரும்பி ஏதோ சொல்லி பகவான் நாமம் சொல்லி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மமான் இருந்துக்கோ. அது தவிர வேற என்ன பண்ண முடியும்? சரியா? அப்படி ஜஸ்ட் 52 தான் ஆயிடுச்சு. ஆதௌ ச மத்யே ச ததைவ சாந்ததः அவம் விதித்வா பயசோக காரணம் ஹித்வா சமஸ்தம் விதிவாச சோதிதம் அஜேத் ஸ்வமாத்மானமதா கிலாத்மனாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் கனெக்டடா இருக்கு. இப்போ என்ன நம்ம பேசி முடிச்சிட்டோமோ அது இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா ஆழமா இங்க சொல்றாரு. ஒரு ஒரு வார்த்தை, ஒரு ஒரு வரி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ ஆரம்பிக்கல, ரொம்ப ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறுத்துறோம்.
இன்னொரு பெரிய தடம் என்ன అనేది இங்க பேசுறார். பேசின விஷயமே, ஆனா தெரிஞ்சு கூட இந்த தடத்துல நம்ம ஆண்டம் பொழுது கஷ்டமா இருக்கு. அப்படின்னு அந்த பிராரப்த விஷயம் என்ன பேசிட்டோமோ, எஃப்ஐஆர் ரிடக்ஷன் என்ன பேசிட்டோமோ, அதோட தொடர்பு தான் கண்டினியூட்டிగా சில எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க. அப்ப எப்படி நீ இது சாதிக்க முடியும்? அந்த எஃப்ஐஆர் ரிடக்ஷன் எப்படி சாதிப்பேன்? அகங்காரத்தை எப்படி சரண்டர் பண்ற? இதுக்கு விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இதோட அர்த்தத்தை நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.